வெல்கம் டு டேஃப் ஐஏஎஸ் அகாடமி. ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டேஃப் ஐஏஎஸ் அகாடமியில் மேக்ஸ் சப்ஜெக்ட்டுக்குன்னே சொல்லி டேஃப் சூப்பர் மேக்ஸ்னு சொல்லி பிரத்யேகமாக நம்ம ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கும் மேக்ஸ் சம்மந்தப்பட்ட கிளாஸஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். சரியா? எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சியில் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், ஜிடி, சிபிஓ, செலக்ஷன் போஸ்ட் இந்த மாதிரி வேரியஸ் போஸ்டிங்கில் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 20,000க்கு மேற்பட்ட வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம கிளாஸஸ் கொண்டு போக இருக்கிறோம். இப்போ நம்ம கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு டாப்பிக்லையும் ஒவ்வொரு மாடல் வைஸ் நம்ம கிளாஸஸ் கொண்டு போக இருக்கும். ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அது ரிலேட்டடான கிளாஸஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம கிளாஸை இதோட கவனிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம கிளாஸ் நடத்துகிறத பேஸாக வச்சு இதை வச்சு நீங்கள் நிறையா சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கட்டாயமாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். சரியா? எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட நார்த் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட கான்ட்ரிபியூஷன் தான் அதிகமாக இருக்குது. இதில் நம்ம தமிழ்நாடை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம இப்படி ஒரு செஷன் எடுத்து நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி, எஸ்ஐ இதில் படிக்கிறத விட கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் படிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அங்கே படித்த அதே டாபிக் லெவலில் தான் இங்கேயும் நம்ம படிக்க போகிறோம். என்ன அங்கே படித்ததை விட இங்கே கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம கிளாஸஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே நடத்துகிற சம்ஸ் போக நிறையா சம் இந்த மாடலை பேஸ் பண்ணி நீங்களும் எக்ஸ்ட்ரா சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கட்டாயமாக உங்களுக்கு மேக்ஸ் நல்லபடியாக ப்ராக்டிஸ் ஆயிரும். அதுபோக நீங்கள் நினச்ச கவர்மெண்ட் ஜாபும் கிளிக் ஆயிரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம எஸ்எஸ்சியில் ஃபஸ்ட் டாபிக், ஃபஸ்ட் கிளாஸ் இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட் டாப்பிக்காக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் டிஜிட். சரியா? அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரியா? யூனிட் டிஜிட்டை பேஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம கிளாஸஸ் பார்க்க போகிறோம். சரியா? யூனிட் டிஜிட்னா என்ன அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பார்த்தோம் அப்படின்னா 596 + 4 × 60 - 68 ÷ 4 -2 இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே உட்காந்து கூட்டி கழிச்சு பெருக்கி வகுத்து எதுவுமே பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. சரியா? இப்போ வேற ஒன்றுமே இல்லை. இப்படிலாம் ஒரு சம்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த சம்மில் லாஸ்ட் டிஜிட்டில் என்ன இருக்கோ அதை மாத்திரம் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி என்ன ஆன்சர் கிடைக்கோ அதை பார்த்தாலே போதும். ஓகேவா? நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து எல்லா சமயமே சிம்பிளிஃபிகேஷனில் கொடுத்தா மாதிரி சால்வ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. சரியா? இதே கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷன்லையும் வரும். சிம்பிளிஃபிகேஷனில் என்ன கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, சிம்பிளிஃபைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று சால்வ்னு சொல்லி இந்த மாதிரி சம் கொடுத்துருப்பாங்க. இதே இது நம்ம எஸ்எஸ்சி சைடு இல்லை ஆர்ஆர்பி சைடு இந்த யூனிட் டிஜிட்டை வச்சு டாபிக் கேட்டாங்க அப்படின்னா எப்படி கேட்பாங்க அப்படின்னா வேற ஒன்றுமே இல்லை, ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் ஃபார் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் கொடுத்துருவாங்க. ஆப்ரேஷன் கொடுத்துட்டு இந்த ஆப்ரேஷன் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணோம்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய ஆன்சரில் கடைசி நம்பர் என்ன கிடைக்கும் தான் இந்த கொஸ்டினில் கேட்பாங்க. சரியா? அதை தான் இந்த டாபிக் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டாபிக் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியான டாபிக், சிம்பிளிஃபிகேஷனை விட ஈஸியான டாபிக் இதுதான். ஓகேவா? சிம்பிளிஃபிகேஷனை விட ஈஸியான டாபிக். இந்த டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்காக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சைக்கிள் லென்த்துங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரியா? சரியா? நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது யூனிட் டிஜிட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பேஸாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா சைக்கிள் லென்த் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரியா? இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சுழற்சி நீளம் சொல்லுவாங்க. சரியா? இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சுழற்சி நீளம் சொல்லுவாங்க. இது நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். அது என்ன சைக்கிள் லென்த் கேட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சைக்கிள் லென்த் 1ன்னு இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்னெல்லாம் நம்ம பார்ப்போம். சரியா? சைக்கிள் லென்த் 1ன்னு இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1, 5, 6 இது எல்லாமே என்ன அப்படின்னா சைக்கிள் லென்த் 1 இருக்கக்கூடிய நம்பர்ஸ். சரியா? இது என்ன அப்படின்னா 1, 5, 6 இது எல்லாமே சைக்கிள் லென்த் 1 இருக்கக்கூடிய நம்பர்ஸ். இது எப்படி சைக்கிள் லென்த் 1 அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1/1 வேல்யூ 1, 1 ஸ்கொயரோட வேல்யூ லாஸ்ட் டிஜிட் எதில் முடியுது? அதே 1ஆம் நம்பரில் தான் முடியுது. 1 கியூபோட வேல்யூ லாஸ்ட் டிஜிட் அதே 1ஆம் நம்பரில் தான் முடியுது. வேற ஏதாவது சேஞ்ச் ஆகுதா? இல்லை. இந்த மாதிரி ஒரே நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ணாலும் சரி, கியூப் பண்ணாலும் சரி, பவரில் 4ன்னு எழுதினாலும் சரி, என்ன நம்பர் நம்ம பவரில் எழுதினாலும் அதே நம்பர் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அதை சைக்கிள் லென்த் 1 இருக்கக்கூடிய நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா? இதே தான், வேற ஒன்றுமே இல்லை. சைக்கிள் லென்த் 1 இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எதெல்லாம் அப்படின்னா
ஒன்றா நம்பருக்கு ஏதாவது ஒரு நம்பருக்கு பவரில் நீங்கள் என்ன நம்பர் எழுதினாலும் அதே நம்பர் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அதை சைக்கிள் லென்த் 1 இருக்கக்கூடிய நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5ஆம் நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 பவர் 1ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 1. சரியா? 5 பவர் 1ஓட வேல்யூ என்னன்னா 5. 5 ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னா 25. 5 கியூபோட வேல்யூ என்ன அப்படின்னா 125. 5 பவர் 4ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 625. இல்லை நம்ம லாஸ்ட் டிஜிட் எல்லாம் பாருங்க, அதே 5ஆம் நம்பர் மட்டும் ரிப்பீட் ஆகுதா? இதை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சைக்கிள் லென்த் 1 இருக்கக்கூடிய நம்பர். சரியா? இதே நம்ம 6ஆம் நம்பருக்கு பார்த்தாலும் அதே தான். 6 பவர் 1ஓட வேல்யூ 6. 6 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 36. 6 கியூபோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 216. சரியா? இதே 6 பவர் 4ஓட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1296. சரியா? இதில் பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா எல்லா நம்பரோட லாஸ்ட் டிஜிட்டும் அதே நம்பரில் முடியுதா? இதை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சைக்கிள் லென்த் 1 இருக்கக்கூடிய நம்பர்ஸ். ஓகேவா? இதே சைக்கிள் லென்த் 2 இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எதெல்லாம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா, சரியா, சைக்கிள் லென்த் 2ன்னு இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று 4ஆம் நம்பர், இன்னொன்று 9ஆம் நம்பர். சரியா? சைக்கிள் லென்த் 2 இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எதெல்லாம் அப்படின்னா, ஒன்று 4ஆம் நம்பர், இன்னொன்று 9ஆம் நம்பர். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் 4ஆம் நம்பரை பார்த்தோம் அப்படின்னா, சரியா, 4 பவர் 1ஓட வேல்யூ என்ன? 4. 4 ஸ்கொயரோட வேல்யூ 16. 4 கியூபோட வேல்யூ 64. இங்க பார்த்தோம் அப்படின்னா சைக்கிள் லென்த் 2ங்கும் போது முதல் ரெண்டு பவர் இருக்கும்போது சைக்கிள் லென்த் சேஞ்ச் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ரொட்டேஷனா திரும்ப வருதா? இதை தான் சைக்கிள் லென்த்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ ஒரு சைக்கிள் சர்க்கிள் ஷேப்ல இருக்கா, இப்போ அதில் ஒரு பாயிண்ட் டாட் ஏதாவது ஒரு பிளேஸ்ல வச்சிங்க அப்படின்னா அது ஒரு ஃபுல் ரொட்டேஷன் எடுத்து அதே இடத்துல திரும்ப ரிப்பீட் ஆகிக்கிட்டே வருமா? அதே இடத்துக்கு திரும்ப சுற்றி வருமா? இதை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சைக்கிள் லென்த்னு சொல்லுவாங்க. இங்கே அதே மாதிரி தான் இங்கே நம்ம 4ஆம் நம்பரை பார்த்தோம் அப்படின்னா 4 பவர் 1ஓட வேல்யூ 4. 4 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 16. அப்போ மறுபடியும் 4 கியூபுங்கும் போது லாஸ்ட் டிஜிட் மறுபடியும் 4ஆம் நம்பரில் முடியுது. 4 பவர் 4ன்னு பார்த்தோம் அப்படின்னா 4 பவர் 4ஓட வேல்யூ 256. மறுபடியும் என்னவா முடியுது? லாஸ்ட்ல 6ல முடியுது. அப்போ வந்த நம்பர் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கா? இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சைக்கிள்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ லென்த்துக்கு வருதுன்னா அடிக்கடி அடுத்தடுத்து வருதா? இதை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சைக்கிள் லென்த்துன்னு சொல்லுவாங்க. இப்போ 9ஆம் நம்பருக்கு பார்த்தோம் அப்படின்னா 9 பவர் 1ஓட வேல்யூ 9. 9 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 81. 9 கியூப்னு பார்த்தோம் அப்படின்னா 729, 729. இப்போ பார்த்தோமா? அதே தான். அப்போ சைக்கிள் லென்த் ரெண்டுன்னு இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எதெல்லாம்னா 4ஆம் நம்பர், 6ஆம் நம்பர். அப்போ 2 நம்பருக்கு அப்புறம் மறுபடியும் பவர் அடுத்த நம்பர் வரும்போது அதே நம்பர் ரிப்பீட் ஆகுதா? இதை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சைக்கிள் லென்த் 2 இருக்கக்கூடிய நம்பர்ஸ். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா சைக்கிள் லென்த் 2 இருக்கக்கூடிய நம்பர்ஸுக்கு வேற ஒன்றுமே இல்லை. இதில் ஆட் நம்பர்ஸ் பவரில் வரக்கூடிய வேல்யூஸ் ஆட் நம்பர் ஒற்றைப்படை என்ன இருந்துச்சு அப்படின்னா அதே நம்பர் வரும். ஈவன் நம்பர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு அடுத்த லென்த்தில் இருக்கக்கூடிய நம்பர் வரும். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 பவர் 1ஓட வேல்யூ லாஸ்ட்டில் எதில் முடிஞ்சிருக்குன்னா 4ல் முடியுது. 4 கியூபோட வேல்யூ எதில் முடியுது? அதுவும் 4ல் தான் முடியுது. இதே 4 ஸ்கொயரை பாருங்க, ஈவன் நம்பர்ஸா, பவரில் வரக்கூடிய வேல்யூ ஈவன் நம்பர்ஸாக இருக்குது. ஆனால் எதில் முடிஞ்சிருக்கு? 6ல் முடிஞ்சிருக்கு. அதே 4 பவர் 4 வேல்யூ பாருங்க, 4 பவர் 4ஓட வேல்யூ 256ன்னு வரும். சரியா? 4 பவர் 4ஓட வேல்யூ எவ்வளோ கிடைக்குமா? 256. அப்போ பாருங்க ஈவன் நம்பர்ஸாக இருக்கும்போது அடுத்த நம்பரில் முடியுது, ஆட் நம்பர்ஸாக இருக்கும்போது அதே நம்பரில் முடியுதா? இதுதான் என்ன அப்படின்னா சைக்கிள் லென்த் 2 இருக்கிற நம்பரோட ப்ராப்பர்ட்டிஸ். சரியா? இது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சம்முக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இப்போ அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சைக்கிள் லென்த் 4 இருக்கக்கூடிய நம்பர்ஸ். சரியா? சைக்கிள் லென்த் 4 இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா இது போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்பர் எல்லாமே என்ன அப்படின்னா சைக்கிள் லென்த் 4 இருக்கக்கூடிய நம்பர்ஸ். சரியா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன நம்பர்லாம் வரும் அப்படின்னா 2, 3, 7, 8. இந்த 4 நம்பர் என்ன அப்படின்னா சைக்கிள் லென்த் 4 இருக்கக்கூடிய நம்பர்ஸ். அது என்ன சைக்கிள் லென்த் 4 அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் நம்பர் எடுத்துக்கிடும். 2 பவர் 1ஓட வேல்யூ 2. 2 ஸ்கொயரோட வேல்யூ 4. 2 கியூபோட வேல்யூ 8. 2 பவர் 4ஓட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 16. 2 பவர் 5ஓட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 32. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 4 நம்பருக்கு அப்புறம்
அஞ்சாவது நம்பர் வரும்போது மறுபடியும் 2ஆம் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா, அப்போ மொதல் ஒரு 4 நம்பருக்கு அதோட யூனிட் டிஜிட் சேஞ்ச் ஆகிக்கிட்டே வருதா, இதுதான் சைக்கிள் லென்த் 4 இருக்கக்கூடிய நம்பர்ஸ். சரியா, சைக்கிள் லென்த் 4 இருக்கக்கூடிய நம்பர்ஸுக்கு முதல் 4 நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா யூனிட் டிஜிட் எல்லாமே வேற வேறையா இருக்கும். 5ஆவது நம்பர் வரும்போது என்ன ஆயிரும், மறுபடியும் முதல்ல இருந்து 2ஆம் நம்பர், 4ஆம் நம்பர், 8ஆம் நம்பர், 16ஆம் நம்பருங்க மாதிரி லாஸ்ட் டிஜிட் ஃபுல்லாகவே அப்படியே ரிப்பீட் ஆகிக்கிட்டே வரும். சரியா, இதே தான் 3ஆம் நம்பருக்கும். 3க்கும் பார்த்தோம் அப்படின்னா 3 பவர் 1ஓட வேல்யூ 3, 3 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 9, 3 கியூபோட வேல்யூ எவ்வளோனா 27, 3 பவர் 4ஓட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 81. மறுபடியும் நீங்கள் 3 பவர் 5 பார்த்தீங்க அப்படின்னா 243ன்னு வரும். லாஸ்ட் அதே 3ல முடியுதா, இதுதான் சைக்கிள் லென்த் 4 இருக்கக்கூடிய நம்பர்ஸ். இதே தான் 7க்கும் வரும், 8க்கும் வரும். அப்போ 7 பவர் 1ஓட வேல்யூ என்ன 7, 7 ஸ்கொயரோட வேல்யூ 49, 7 கியூபோட வேல்யூ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 343, 7 பவர் 4ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 2301 சம்திங் கிட்ட கிடைக்கும். சரியா, 7 பவர் 3க்கு 2401 கிடைக்கும். சரியா, இது 7 பவர் 3ஓட 7 பவர் 4ஓட வேல்யூ. சரியா, 7 பவர் 4ஓட வேல்யூ இதுதான். சரியா, இதே இது 8க்கு பார்த்தோம் அப்படின்னா சேம், 8க்கு அதே மாதிரி தான். 8 பவர் 1ஓட வேல்யூ 8, 8 ஸ்கொயரோட வேல்யூ 64, 8 கியூபோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 512, 8 பவர் 4ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 4096. இதுதான் 8க்கும். இதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் எழுதுனீங்க அப்படின்னா 1 கூட 7 மல்டிப்ளை பண்ணால் மறுபடியும் 7ஆம் நம்பர் வந்துடும். இதே இது 6 கூட 8 மல்டிப்ளை பண்ணால் அடுத்த டிஜிட் 8 பவர் 5 எதில் ஆரம்பிக்கும் அப்படின்னா 8ல் ஆரம்பிக்கும். இதுதான் சைக்கிள் லென்த் 4 இருக்கக்கூடிய நம்பர்ஸ். இது சைக்கிள் லென்த் 2 இருக்கக்கூடிய நம்பர்ஸ். பாக்கி இருக்கிற நம்பர் எல்லாமே சைக்கிள் லென்த் 1 இருக்கக்கூடிய நம்பர்ஸ். இந்த 3 நம்பர் மொத்தம் 3 நம்பர், இது ஒரு 2 நம்பர், இது ஒரு 4 நம்பர். 3 2 5, 5 4 9. அப்போ 9 நம்பருக்கு உண்டான எல்லாமே பார்த்துட்டோம். சரியா, 1ல் ஸ்டார்ட் ஆகி 9ஆம் நம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே சைக்கிள் லென்த் எவ்வளோங்கிறது நம்ம ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம பார்த்தாச்சு. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம யூனிட் டிஜிட்டே பார்க்க போகிறோம். சரியா, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம யூனிட் டிஜிட்டே என்னங்கிறதே நம்ம பார்க்க போகிறோம். இதை பேஸ் பண்ணி ஓரளவு உங்களுக்கு ஓரளவு நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா இதை மாத்திரம் நீங்கள் கற்றுக்கிட்டா போதும். யூனிட் டிஜிட் எல்லாமே ஈஸி தான். சரியா, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எனி நேச்சுரல் நம்பர் n 6 பவர் n மைனஸ் 5 பவர் n ஆல்வேஸ் எண்ட் வித். சரியா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எண்ணுங்கிற இடத்துல எண் இருக்கக்கூடிய லெட்டர் இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு நேச்சுரல் நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா, சரியா, எண் இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு நேச்சுரல் நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா 6 பவர் n-க்கும் மைனஸ் 5 பவர் n-ஓட வேல்யூ லாஸ்ட்ல எதோட முடியும், எந்த நம்பர்ல முடியும், இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரியா, இப்போ எண்ணுக்கு இருக்கிற இடத்துல எனி நேச்சுரல் நம்பர்னா என்ன அப்படின்னா 1ஆம் நம்பர்ல ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட்டி வர போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் நேச்சுரல் நம்பர். சரியா, 0ல ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட்டி வர போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ். அதனால தான் இவங்க 0வை பற்றி பேசவே இல்லை. இவங்க என்ன நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் நம்பர்னா 1ஆம் நம்பர்ல ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட்டி வர போய்கிட்டே இருந்துச்சுன்னா இது நேச்சுரல் நம்பர்ஸ். இதில் நமக்கு எண்ணுக்கு பதிலாக எனி நேச்சுரல் நம்பர் போட்டாலும் அது எதில் முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன நம்பருக்கு பதிலாக 1ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணோன்னு வைங்க, 6 பவர் 1 மைனஸ் 5 பவர் 1. அப்போ 6லேருந்து 5 கழிச்சோம் அப்படின்னா வேல்யூ 1ல் தான் முடியும். சரியா, லாஸ்ட் டிஜிட் எதில் முடியும் அப்படின்னா 1ல் தான் முடியும். இதே இது என்னோட வேல்யூ 2ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர். சரியா, அப்போ 6 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 36, 5 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளோனா 25. 36லேருந்து 25 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 11. அப்போ லாஸ்ட் டிஜிட் எதில் முடியுது, 1ல் தானே முடியுது. இதே தான், அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. 6 பவர் n மைனஸ் 5 பவர் n. அப்போ 6 பவர் n மைனஸ் 5 பவர் n எண்ணுக்கு பதிலாக எந்த நேச்சுரல் நம்பர் எழுதுனா உங்களுக்கு அந்த லாஸ்ட் டிஜிட் எதில் முடியும்னு கேட்டிருக்காங்க. அப்போ 6 பவர் n மைனஸ் 5 பவர் n போது எண்ணுக்கு பதிலாக நீங்கள் எந்த நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி உங்களுக்கு லாஸ்ட் டிஜிட் எதில் தான் முடியும் அப்படின்னா யூனிட் டிஜிட் எதில் முடியும் அப்படின்னா 1ஆம் நம்பரில் முடியும். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 1ன்னு ஆன்சர். சரியா, இது ப்ரீவியஸ் இயரில் எஸ்எஸ்சியில் கேட்ட கொஸ்டின். ஓகேவா, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். சரியா, வாட் இஸ் த யூனிட் டிஜிட் இன் த ஃபாலோயிங் ப்ராடக்ட். சரியா, வாட் இஸ் த யூனிட் டிஜிட் இன் த ஃபாலோயிங் ப்ராடக்ட். உங்களுக்கு இப்படி ஒரு சம் கொடுத்துட்டாங்க, 91 × 92 × 93 94 95 96 அப் டு 99 வரை கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அதோட ப்ராடக்ட் லாஸ்ட் டிஜிட் எதில் முடியும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, அதோட ப்ராடக்ட் எதில் முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லாஸ்ட் டிஜிட் எதில் முடியும் கேட்டிருக்காங்க. இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா 91 92 93 94 95 96 97 98 99 இந்த மாதிரி இருக்கிற எல்லா நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதணும் அப்படின்னா
லாஸ்ட் டிஜிட் எதில் முடியும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ இந்த சம்மை வச்சு 2 வகையான சம்முக்கு ப்ராக்டிஸுக்கு என்னங்கிறத சொல்லுவோம். சரி, இந்த சம்மை வச்சே 2 வகையான என்னங்கிறத சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 3 நம்பர் 4 நம்பர் கொடுத்துட்டு இதோட ப்ராடக்ட் லாஸ்ட்டில் எதில் முடியும்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இருக்கிற எல்லா நம்பரையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியமே இல்லை. சரியா? 91 இன்ட்டு 91லேருந்து 94 வரைக்கும் நம்பர் கொடுத்துட்டு தொடர்ச்சியாக அந்த 4 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் லாஸ்ட் டிஜிட் எதில் முடியும்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. இதில் எல்லா நம்பர்லையும் லாஸ்ட் டிஜிட் பாருங்கள். இங்கே 1ஆம் நம்பர் இருக்குது, இங்கே 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், 4ஆம் நம்பர். இந்த 4 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 4 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா லாஸ்ட் டிஜிட் எதில் கிடைக்குதோ அதுதான் அந்த ஹோல் நம்பரை ப்ராடக்ட் பண்ணி எழுதினாலும் லாஸ்ட் டிஜிட் அதில் தான் முடியும். நீங்கள் அதனால எல்லா நம்பரையும் உட்காந்து மல்டிப்ளை பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. சரியா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னங்கிறத பார்ப்போம். இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 91ஆம் நம்பர்லேருந்து 99ஆம் நம்பர் வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த கிடைக்கிற நம்பரோட கடைசி டிஜிட் எதில் முடியும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இதுக்காக உட்காந்து எல்லா நம்பரையும் எழுதி நீங்கள் சொன்னீங்க சார்னு சொல்லி 91லேருந்து 99 வரைக்கும் எல்லா நம்பரையும் எழுதி லாஸ்ட் டிஜிட்டை ஃபுல்லாக நான் மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறேங்கிறது டைம் வேஸ்ட். நீங்கள் அவ்வளோ தூரம் செய்யணுங்கிற அவசியமே இல்லை. இதில் நல்லா கவனித்தோம் அப்படின்னா இங்கே 5ஆம் நம்பர்னு ஒரு நம்பர் வந்திருக்கு. அப்போ பெருக்கி எழுதுகிற நம்பரில் 5ஆம் நம்பர் வந்திருந்து அதில் ஏதாவது ஒரு நம்பர் ஈவன் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னு வைங்க. சின்ன நம்பராக இருக்கிற 2ஆம் நம்பர் இருந்தாலுமே போதும். ஓகேவா? இதில் சின்ன நம்பர் 2ஆம் நம்பர் இருந்தாலுமே போதும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா 5 கூட ஒரு ஈவன் நம்பரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதோட எண்ட் எதில் முடியும் அப்படின்னா 0ல் தான் முடியும். 5 2s are 10, 5 4s are 20, 5 6s are 30, 5 8s are 40, 5 10s are 50, 5 12s are 60. அப்போ எல்லா நம்பரும் எதில் முடியுது அப்படின்னா லாஸ்ட் 0ல் முடியுது. அப்போ கட்டாயமாக இது எல்லா நம்பரையும் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் எதில் முடியும் அப்படின்னா 0ல் தான் முடியும். அப்போ அதுக்கு ஆன்சர் என்னன்னா 0 தான் ஆன்சர். சரியா? இப்போ நம்ம அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா ஃபைண்ட் த டிஜிட்ஸ் இன் யூனிட் பிளேஸ் ஆஃப் 124 power n plus 124 power n plus 1 where n is the any whole number. ஓகேவா? இதில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 124 power n plus 124 பவரில் n plus 1 இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இதுக்கு பவரில் வரக்கூடிய என்னோட வேல்யூவை நீங்கள் எந்த நம்பரை யூஸ் பண்ணாலும் நமக்கு இதுக்கு யூனிட் பிளேஸ் என்ன வரும் இதுதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ ரொம்பலாம் ஒன்றும் யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். சிம்பிளாக யோசிப்போம். எண்ணுக்கு பதிலாக 1ஆம் நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சரியா? எண்ணுக்கு பதிலாக 1ஆம் நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 124 எண்ணுக்கு பதிலாக 1ன்னு எழுதுங்க ப்ளஸ் 124 இதே மாதிரி எண்ணுக்கு பதிலாக 1ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1 + 1 2. இப்போ இங்கே லாஸ்ட் டிஜிட் எதில் இருக்குது? 4ல் இருக்குது. இங்கேயும் லாஸ்ட் டிஜிட் எதில் இருக்குது? 4ல் இருக்குது. அவ்வளோதான். 4 பவர் 1ஓட வேல்யூ என்னன்னா 4. 4 ஸ்கொயருக்கு என்ன ஆன்சர் வரும்? 16 வருமா? 16ஓட லாஸ்ட் டிஜிட் என்ன? 6. அப்போ 4ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணி எழுதணும்னா 10. அப்போ 10ல் லாஸ்ட் டிஜிட் என்ன? 0. இதுதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். அப்போ 124 பவர் n ப்ளஸ் 124 பவரில் n + 1 சொல்லிட்டாங்க அப்படின்னா இங்கே லாஸ்ட் டிஜிட் எதில் வரும் அப்படின்னா 0ல் தான் முடிஞ்சிருக்கும். யூனிட் டிஜிட் எதில் முடிஞ்சிருக்கும் அப்படின்னா அந்த நம்பரோட யூனிட் டிஜிட் 0ல் முடிஞ்சிருக்கும். அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது வரும் அப்படின்னா 0ன்னு வரும். சரியா? அப்போ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 0 வரும். இது எல்லாத்தையுமே இந்த 2 நம்பரையும் நீங்கள் ஆட் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய நம்பரோட லாஸ்ட் டிஜிட் எதில் முடிஞ்சிருக்கும் அப்படின்னா 0ல் முடிஞ்சிருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்த சம் பார்ப்போம். சரியா? நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல சொன்ன மாதிரியே தான் 4 × 38 × 764 × 1256 1256 இதோட யூனிட் டிஜிட் என்ன? சரியா? இந்த 4 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கக்கூடிய நம்பரோட கடைசி டிஜிட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்காக உட்காந்து இந்த 4 நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. இந்த 4 நம்பரோட கடைசி டிஜிட்டை மட்டும் வெளியிடுங்க. சரியா? இந்த 4 நம்பரோட கடைசி டிஜிட்டை மட்டும் வெளியிடுங்க. அப்போ 4 × 8 × 4 × 6 அவ்வளோதான். இதை மல்டிப்ளை பண்ணலாமா? 4ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 32. அதே மாதிரி 4ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 24. இதுக்கப்புறம் 32ஐயும் 24ஐயும் மல்டிப்ளை பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. இந்த 32ல் லாஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னா 2. இந்த 24ல் லாஸ்ட் நம்பர் என்னன்னா 4. அப்போ 2ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 8. அப்போ ஃபைனலாக ஆன்சர் என்ன? 8 தான் ஆன்சர். சரியா? கொடுத்துருக்கிற எத்தனை டிஜிட் எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் பரவாயில்ல அதோட லாஸ்ட் டிஜிட்டை மாத்திரம் எழுதிக்கோங்க. எடுத்து 2 நம்பராக பெருக்கி எழுதிக்கோங்க. வரக்கூடிய ஆன்சர்லையும் யூனிட் டிஜிட்டை மாத்திரம் எடுத்து பெருக்கி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் டிஜிட் என்ன கிடைக்கும் அப்படின்னா 8ன்னு கிடைக்கும்.
அப்போ இந்த நம்பர் எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணக்கூடணும் அப்படின்னா கிடைக்கக்கூடிய ஆன்சரில் கடைசி டிஜிட் எதில் முடிஞ்சிருக்கும் அப்படின்னா 8ஆம் நம்பரில் முடிஞ்சிருக்கும். கடைசி டிஜிட் எதில் முடிஞ்சிருக்கும் அப்படின்னா 8ஆம் நம்பரில் முடிஞ்சிருக்கும். நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் கேட்கவே இல்லை, கேட்டிருக்கிறது யூனிட் டிஜிட் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. யூனிட் டிஜிட்டுக்கு கடைசி டிஜிட் என்னவா இருக்குங்கிறத கண்டுபிடிச்சா மட்டும் போதுமே ஒழிய இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணுங்கிற அவசியமே இல்லை. சிம்பிளிஃபிகேஷனில் கேட்டாங்கன்னா இந்த சம்மை சால்வ் பண்ணி எழுதுறதுல ஒரு இது இருக்குது, ஆனால் யூனிட் டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் இதை சால்வ் பண்ணி எழுதுங்கிற அவசியமே இல்லை. சரியா? யூனிட் டிஜிட் படிச்சிட்டிங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் கிட்டத்தட்ட ஓரளவு ஈஸியாக நம்ம கெஸ் பண்ணி ஆன்சரை கொண்டு வந்துடலாம். சரியா? யூனிட் டிஜிட் படிச்சிட்டோம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷனுக்கு ஆன்சரை கெஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஏன் கெஸ் பண்ணி கொண்டு வந்துடலான்றேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷன்லேயே கேட்டுட்டாங்கன்னு வைங்க. சரியா? இதே மாதிரி ஒரு கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷன்லேயே கேட்டுட்டாங்க வைங்க, நீங்கள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி நம்பரை மல்டிப்ளை பண்ணி எழுதுங்கிற அவசியமே இல்லை. இந்த 4 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆன்சருக்கு யூனிட் டிஜிட் என்னங்கிறத பாருங்கள். இதே யூனிட் டிஜிட்டில் 4 ஆப்ஷனில் எந்த நம்பரோட லாஸ்ட் நம்பர் 8ல் முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள், அதுதான் ஆன்சர். ஓகேவா? இவ்வளவு தான். அப்போ இங்கே நீங்கள் படிக்கக்கூடிய யூனிட் டிஜிட்டை நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம 5வது சம் என்னங்கிறத பார்ப்போம். சம்மில் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா 4523 பவர் 1632 into 2224 பவர் 1632 into 3225 பவர் 1632 இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ நமக்கு இது ஒன்றுக்கு நமக்கு பவர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கே டைம் பத்தாது. அப்போ 3 நம்பருக்கும் பவர் வேல்யூ கண்டுபிடிச்சு மல்டிப்ளை பண்ணி அதோட லாஸ்ட் டிஜிட் கண்டுபிடிக்கணும்னா 3 மணி நேரமே பத்தாது. அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம், சிம்பிளாக என்ன யோசிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கிற எல்லா நம்பரோட லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் பாருங்க. இங்கே லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்குன்னா இங்கே 3 இருக்கு. இந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட் யூனிட் டிஜிட் என்னவா இருக்குன்னா இங்கே 4 இருக்கு. இந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட் எதில் முடிஞ்சிருக்கு அப்படின்னா 5ல் முடிஞ்சிருக்கு. சரியா? இங்கே பவரில் என்ன இருக்கு, எல்லா நம்பர்லையுமே ஒரே நம்பரா 1632ங்கிற நம்பர் இருக்கு. சரியா? இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே லாஸ்ட் டிஜிட் 3ல் முடிஞ்சிருக்கு, இங்கே பவரில் 1632ன்னு இருக்கு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 3ஆம் நம்பரோட சைக்கிள் லென்த், சரியா, அந்த 3ஆம் நம்பரோட சைக்கிள் லென்த்தை கொண்டு இந்த 1632 டிவைட் பண்ணி எழுதணும். சரியா? இந்த 3ஆம் நம்பரோட சைக்கிள் லென்த்தை கொண்டு 1632 டிவைட் பண்ணி எழுதணும். சரியா? சரி, இங்கே மல்டிப்ளை ப்ளஸ் கிடையாது, மல்டிப்ளை. ஓகேவா? இங்கே நம்ம டிவைட் பண்ணி எழுதணும்னா ஃபார் எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 27 3 பவர், சரியா, 27 நம்ம 3ஆல் டிவைட் பண்ணி எழுதணும். சரியா? 3 பவர் 27 சொல்லி கொடுத்துட்டாங்க. இதை நான் சிம்பிளாக எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், 3ஆம் நம்பரோட பவரில் இருக்கக்கூடிய வேல்யூவை என்ன பண்ணலாம் அப்படின்னா 27ஆம் நம்பரை 3ஓட சைக்கிள் லென்த் எவ்வளோ, 3ஆம் நம்பரோட சுழற்சி நீளம் பார்த்துருப்போமா, அதோட சைக்கிள் லென்த் எவ்வளோ 4. அப்போது எந்த பவரில் இருக்கக்கூடிய வேல்யூவை அந்த பவரில் இருக்கக்கூடிய நம்பரோட சைக்கிள் லென்த்தால் டிவைட் பண்ணி எழுதணும். சரியா? பவர் மேலே இருக்கக்கூடிய வேல்யூஸை இங்கே இருக்கக்கூடிய சைக்கிள் லென்த்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைட் பண்ணி எழுதணும். அப்போ 27ஆம் நம்பரை 4ஆல் டிவைட் பண்ணி எழுதணும் அப்படின்னா 6 4s are 24, ரிமைண்டர் எவ்வளோனா 3ன்னு கிடைக்கும். சரியா? 6 4s are 24, ரிமைண்டர் 3. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 3யோட பவரில் இங்கே என்னெல்லாம் ரிமைண்டர் கிடைக்கும் அதை எழுதணும். இங்கே ரிமைண்டர் 1ன்னு கிடைச்சா ரிமைண்டர் 1ன்னு எழுதணும், ரிமைண்டர் 2ன்னு கிடைச்சா ரிமைண்டரை 2ன்னு எழுதணும், ரிமைண்டர் 3ன்னு கிடைச்சா 3ஓட பவரில் அந்த இருக்கிற ரிமைண்டரை எழுதணும். சரியா? இப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 1632ன்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், இந்த 1632 3ஓட சைக்கிள் லென்த்தால் டிவைட் பண்ணி எழுதணும். அப்போ 3ஓட சைக்கிள் லென்த்தை டிவைட் பண்ணி எழுதணும் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, 4ஆல் டிவைட் பண்ணி எழுதாமா இருக்கும். ஒரு நம்பரை 4ஆல் டிவைட் பண்ணி எழுதணும்னா பெரிய நம்பராக இருந்தால் அது டிவைட் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு லாஸ்ட் 2 நம்பரை பாருங்கள், 32ன்னு இருக்குது. அப்போ 32ங்கிறது 4ஓட மல்டிபிள்ஸில் ஒரு நம்பர். அப்போ அந்த நம்பர் ஃபுல்லாகவே என்ன ஆகும் அப்படின்னா 4ஆல் ஈஸியாக டிவைட் ஆகும். வித்தவுட் ரிமைண்டரில் இந்த 1632ங்கிற நம்பர் ஈஸியாக டிவைட் ஆயிரும். அப்போ என்ன பண்ணலாம், அப்போ ஈஸியாக டிவைட் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு மீதி 0 தானே கிடைக்கும். சரியா? அப்போ ரிமைண்டர் 0ன்னு கிடைக்கும். அப்போ ரிமைண்டர் 0 கிடைக்குது அப்படின்னா இங்கே பவரில் நம்ம 0ன்னு எழுத முடியாதுல்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இங்கே மீதி என்ன கிடைக்குதோ அதை தான் இங்கே பவரில் எழுதுகிற மாதிரி இருக்கும். 3 அங்கே ரிமைண்டர் 1னா இங்கே 3 பவர் 1, 2னா இங்கே ரிமைண்டர் 2 அப்படின்னா 3 பவர் 2, ரிமைண்டர் 3 அப்படின்னா இங்கே 3 பவர் 3ன்னு எழுதணும். அப்போ ரிமைண்டர் 4ன்னு வந்தால் இங்கே 3 பவர் 4ன்னு எழுதணுங்கிற மாதிரி யோசிப்போமா. அங்கே ரிமைண்டர் 4 எப்படி வரும், இங்கே 4ன்னு வந்தாலே அது ஈஸியாக அடியாயிருமே. இங்கே ரிமைண்டர் 4 வர்ற மாதிரி ஒரு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் என்ன ஆகும், ஈஸியாக 4ஆம் நம்பராலே அடியாயிருமே. அப்போ ரிமைண்டர் என்னன்னு கிடைக்கும், 0ன்னு தானே கிடைக்கும். அப்போ என்ன பண்ணலாம், ரிமைண்டர் 0ன்னு கிடச்சிச்சுன்னா இதை நம்ம 3 பவர் 4ன்னு எழுதிக்கலாம்.
இங்கே இருக்கிற நம்பர் என்னவா இருக்குது அப்படின்னா ஈவன் நம்பர்ஸாக இருக்குது. இருக்கக்கூடிய நம்பர் எப்படி இருக்குது அப்படின்னா 4ஓட பவரில் ஈவன் நம்பராக இருக்குது. 5 பவரில் என்ன நம்பர் எழுதி வந்திருந்தாலும் பரவாயில்ல. சரியா, 5ஆம் நம்பருக்கு பவரில் எந்த நம்பர் வந்தாலும் அதோட லாஸ்ட் டிஜிட் எதில் முடியும் அப்படின்னா 5லேயே தான் முடியும். அப்போ 3/4ஓட வேல்யூ லாஸ்ட்டில் எதில் முடியும்னா 1ல் முடியும். 4 ஸ்கொயர். சரியா, 4ஓட பவரில் எதில் இருக்குது? ஈவன் நம்பர்ஸாக இருக்குது. ஈவன் நம்பர்ஸாக இருந்தால் என்ன ஆகும்? 6ல் முடியும். அப்போ 5 பவரில் என்ன நம்பர் வந்தாலும் எதில் முடியும்? 5ல் தான் முடியும். அப்போ 1,6 1,6,5 இந்த 3 நம்பரை என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 5 கூட எந்த ஒரு ஈவன் நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் லாஸ்ட் டிஜிட் எதில் முடியும்? 0ல் தான் முடியும். அப்போ 5ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 30. அப்போ அதில் லாஸ்ட் டிஜிட் என்ன? 0. அப்போ இந்த 3 நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதணும் அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் எதில் முடியும் அப்படின்னா 0ல் தான் முடியும். அப்போ ஃபைனல் ஆன்சர் எவ்வளோ? 0. சரியா, அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 1373 பவர் 36 மைனஸ் 1442 பவர் 20. அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம டிவைட் பண்ணி மைனஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா கிடைக்கக்கூடிய வேல்யூவோட லாஸ்ட் டிஜிட் எதில் முடியும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, இந்த ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா கிடைக்கக்கூடிய லாஸ்ட் டிஜிட் எதில் முடியும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம்? இங்கே என்ன இருக்குது? 3 இருக்கா? 3 பவர் 36. ஓகேவா, இங்கே என்ன இருக்குன்னா 3 பவர் 36 மைனஸ் 2 பவர் 20. சரியா, 3 பவர் 36 மைனஸ் 3 பவர் 20. இப்போ இங்கே என்ன இருக்குது? 3 பவர் 36. அப்போ 36ங்கிற நம்பர் 3யோட சைக்கிள் லென்த்தால் டிவைட் பண்ணி எழுதணும். 3யோட சைக்கிள் லென்த் எவ்வளோ? 4. 36 4ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0. ரிமைண்டர் 0 கிடைக்குது அப்படின்னா 3 பவர் 4 நினைக்கலாமா? மீதி 0ன்னு கிடச்சிச்சு அப்படின்னா 3 பவர் 4 நினைக்கலாம். இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா 2ஓட சைக்கிள் லென்த் 4. அப்போ 20ஐ 4ஆல் டிவைட் பண்ணி எழுதணும் அப்படின்னா 0ன்னு கிடைக்கும். ரிமைண்டர் 0ன்னு கிடைக்கும். அப்போ இதையும் நம்ம 2 பவர் 4ன்னு எழுதிக்கலாம். அப்போ 3 பவர் 4ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 81 கிடைக்கும். 2 பவர் 4ஓட வேல்யூ என்ன? 2 கியூபோட வேல்யூ 8. 2 பவர் 4ஓட வேல்யூ 16. முடிஞ்சுச்சா? அப்போ 81 16ஆல் டிவைட் பண்ண என்ன ஆன்சர் கிடைக்கும்? 81 மைனஸ் 16ஓட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 65. அப்போ லாஸ்ட் டிஜிட் எதில் முடியுது? 5ல் முடியுது. அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா 5 தான் ஆன்சர். ஓகேவா, இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னா 5 தான் ஆன்சர். இப்போ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1570 ஸ்கொயர் பிளஸ் 1571 ஸ்கொயர் பிளஸ் 1573 ஸ்கொயர் இதோட யூனிட் டிஜிட் என்ன? சரியா, என்னடா அடுத்தடுத்து நம்பர் கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லி பேனிக் ஆக வேண்டாம். சிம்பிளா யோசிச்சா போதும். சரியா, சிம்பிளா யோசிச்சோம் அப்படின்னா 0 ஸ்கொயரோட வேல்யூ 0 பிளஸ் 1 ஸ்கொயரோட வேல்யூ 1. 2 ஸ்கொயரோட லாஸ்ட் டிஜிட் எதில் முடியும் அப்படின்னா 4ல் முடியும். 3 ஸ்கொயரோட லாஸ்ட் டிஜிட் எதில் முடியும்? 9ல் முடியும். அவ்வளோதான். இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி எழுதிடலாமா? இருக்கிற எல்லா நம்பரையும் ஆட் பண்ணோம்னா 9 + 1 10, 10 + 1 4 14. அப்போ ஃபைனலாக ஆன்சர் எதில் கிடைக்கும்? 14ன்னு வருது. அப்போ அந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட் எதில் முடியும் அப்படின்னா 4ல் முடியும். இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி எழுதணுமேலாம் யோசிக்க வேண்டாம். அவங்க ஆன்சர் என்னன்னு கேட்கல, அந்த கொஸ்டினில் வரக்கூடிய நம்பர் சால்வ் பண்ணி எழுதுனா கிடைக்கக்கூடிய நம்பரோட கடைசி டிஜிட் எதில் முடியும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 0 ஸ்கொயரோட வேல்யூ 0ல் முடியும். 1 ஸ்கொயரோட வேல்யூ 1ல் முடியும். 2 ஸ்கொயரோட வேல்யூ 4ல் முடியும். 3 ஸ்கொயரோட வேல்யூ 9ல் முடியும். அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த கிடைக்கக்கூடிய ஆன்சரோட லாஸ்ட் டிஜிட் எதில் முடிஞ்சிருக்கும்? எண்ட் ஆகிருக்கும் அப்படின்னா 4ல் எண்ட் ஆகிருக்கும். அப்போ இந்த சம்ஸோட யூனிட் டிஜிட் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 4 தான் ஆன்சர். சிம்பிள். சரியா, 279 + 167 + 342. அப்போ இதோட யூனிட் டிஜிட் என்ன? சரியா, இந்த சம்மோட யூனிட் டிஜிட் என்ன? சரியா, இதில் என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே இன்ட்டு இருக்குது, பெருக்கல் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? போர்ட் மாஸ் ரூல் படி பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு மல்டிப்ளைவை சால்வ் பண்ணிட்டு தான் அடுத்து ப்ளஸ்ஸை சால்வ் பண்ணுவோம். அப்போ மல்டிப்ளைவை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 7 × 2. 7 × 2ஓட வேல்யூ என்னன்னா 14. அப்போ 14ஓட லாஸ்ட் டிஜிட் என்னன்னா 4. அப்போ 4 + இந்த 9 ஆட் பண்ணுங்க. அப்போ 9 + 4ஓட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 13. அப்போ இந்த நம்பர் எதில் முடிஞ்சிருக்கு? லாஸ்ட்டில் 3ல் முடிஞ்சிருக்கா? அப்போ இந்த சம்மை நீங்கள் சால்வ் பண்ணி எழுதினீங்கனாலும் லாஸ்ட் டிஜிட் எதில் முடியும் அப்படின்னா 3ல் தான் முடிஞ்சிருக்கும். இந்த சம்மை சால்வ் பண்ணாலும் லாஸ்ட் டிஜிட் எதில் முடியும் அப்படின்னா 3ல் தான் முடியும். சரியா, சேம் நம்பர். இதுக்கு ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். இதுக்கு ஆன்சர் என்ன? இந்த நம்பரோட எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும் அப்படின்னா அப்போ யூனிட் டிஜிட் எதில் முடியும்? 0.
அவ்வளோதான். சரியா? வேற ஒன்றுமே இது பண்ண வேண்டாம். இருக்கிற எல்லா நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதணும் அப்படின்னா இதோட லாஸ்ட் டிஜிட் எதில் முடிஞ்சிருக்கும் அப்படின்னா 0ல முடிஞ்சிருக்கும். ஓகேவா? இது மட்டும் கிடையாது. 1லேருந்து 9 வரை கொடுத்தாலும் சரி, 11லேருந்து 19 வரை கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரி 1ல் ஸ்டார்ட் ஆகி 9ல் எண்ட் ஆகிற மாதிரி எனி நம்பர் கொடுத்தாலும் பரவாயில்ல, அந்த நம்பரை எல்லாத்தையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதும்போது லாஸ்ட் டிஜிட் எதில் முடிஞ்சிருக்கும் அப்படின்னா 0ல முடிஞ்சிருக்கும். ஓகேவா? இதுதான். சரியா? சிம்பிளஸ்ட் சம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 2153 பவர் 167. சரியா? இந்த சம்மை நீங்களும் சால்வ் பண்ணுங்க, நானும் சால்வ் பண்றேன். யார் கரெக்டான ஆன்சர் கொண்டு வரான்னு பார்ப்போமா? இப்போ என்ன பண்ணணும், இந்த சம்மை லாஸ்ட் நம்பரை பாருங்க, 3ல முடிஞ்சிருக்கு. பவர்ல என்ன இருக்கு அப்படின்னா 167 இருக்கு. அப்போ 167 என்ன பண்ணணும், 3யோட சைக்கிள் லென்த்தால நம்ம டிவைட் பண்ணி எழுதணும். 3யோட சைக்கிள் லென்த் எவ்வளோன்னா 4, 4 4s 16, பேலன்ஸ் 0, இங்கே 7 கிடைக்கும். 1 4s 4, பேலன்ஸ் எவ்வளோன்னா 3. அப்போ 3 பவர் 3யோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 3 கியூபோட வேல்யூ 27. 3 கியூபோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 27. இந்த நம்பர் எதில் முடிஞ்சிருக்கு, லாஸ்டா 7ல முடிஞ்சிருக்கா? அப்போ இதை சம்மா சால்வ் பண்ணி எழுதினோம்னா அந்த கிடைக்கக்கூடிய நம்பரோட யூனிட் டிஜிட் எதில் முடிஞ்சிருக்கும் அப்படின்னா 7ல தான் முடிஞ்சிருக்கும். ஓகேவா? சரியா? இங்க பார்த்தோம் அப்படின்னா 2464 பவர் 1793 into 615 பவர் 317 into 131 பவர் 491. சரியா? இதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. யார் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றான்னு பாப்போமா? இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2464 இங்க லாஸ்ட் டிஜிட் எதுல முடிஞ்சிருக்கு, 4ல முடிஞ்சிருக்கு. 4 பவர் 1793 into 5 பவர்ல என்ன நம்பர் வந்தாலும் 5 தான் கிடைக்கும். 1 பவர்ல என்ன வந்தாலும் 1 தான் கிடைக்கும். அப்போ 1793 இங்க பவர், இங்க 4ஆம் நம்பர் பேஸ் வேல்யூ 4 இருக்கு. பவர்ல வரக்கூடிய நம்பர் எப்படி இருக்கு அப்படின்னா ஆட் நம்பர், ஒற்றைப்படை என்ன இருக்கு. கட்டாயமா இதோட வேல்யூ என்னென்ன இருக்கும் அப்படின்னா 4ஆ தான் இருக்கும். 4 பவர்ல வரக்கூடிய வேல்யூ ஆட் நம்பரா இருந்தா வரக்கூடிய யூனிட் டிஜிட் எதுல இருக்கும் அப்படின்னா ஆட் நம்பர், அது 4ல தான் முடியும். 4 பவர் 1ஓட வேல்யூ 4, 4 கியூபோட வேல்யூ எவ்வளோனா 64. சேமா தானே வருது, அதே மாதிரி தான் இங்கேயும். சரியா? இங்க 4 into 5 into 1, அப்போ 4 into 5 20. அப்போ லாஸ்ட் டிஜிட் எதில் முடிஞ்சிருக்கும், 0ல தான் முடியும். அப்போ இந்த சம்மை சால்வ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு யூனிட் டிஜிட் எதில் கிடைக்கும் அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் 0ன்னு தான் கிடைக்கும். ஓகேவா? சரியா? 3 பவர் 40யோட வேல்யூ என்ன? சரியா? 3 பவர் 40யோட வேல்யூ என்ன? சரியா? இது என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். 3 பவர் 40யோட சிம்பிளஸ்ட் சம் 3 பவர் 40யோட வேல்யூ என்ன? சரியா? 3 பவர் 40னா 40யை 3யோட டிவைடு, 3யோட சைக்கிள் லென்த்தால டிவைட் பண்ணி எழுதணும். 3யோட சைக்கிள் லென்த் எவ்வளவு 4. 40யை 4ஆல் டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் 0. அப்போ ரிமைண்டர் 0னா 3 பவர் 4ன்னு எழுதணும். 3 பவர் 4ஓட வேல்யூ என்ன கிடைக்கும், லாஸ்ட் டிஜிட் 1ன்னு கிடைக்குமா? அப்போ இதோட யூனிட் டிஜிட் என்ன அப்படின்னா 1. சிம்பிளாக எழுதிட்டு போயிடலாமா? இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். சரியா? 10th குவாலிஃபிகேஷனில் இந்த சம் எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேவா? இதுவும் அதே மாதிரி தான். சரியா? இதுவும் அதே மாதிரி தான். 7ஓட சைக்கிள் லென்த்தோட வேல்யூ எவ்வளோ 4. அப்போ 105ஐ 4ஆல் டிவைட் பண்ணி எழுதணும் அப்படின்னா ரிமைண்டர் என்ன கிடைக்கும், 105ஐ 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 26 into 4 104 கிடைக்கும் +1. அப்படிங்கும்போது 7 பவர் 1 இருக்கும். 7 பவர் 1ஓட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 7. ஆன்சர் 7. ஓகேவா? சரியா? இவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ரீவியஸ் எஸ்எஸ்சியில் நம்ம மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம நம்பர் சிஸ்டம் டாப்பிக்கில் யூனிட் டிஜிட்டுங்கிற ஒரு மாடலில் கொடுத்துருக்கிற மாடல் வைஸ் எல்லா நம்பருமே ப்ரீவியஸ் இயரில் எஸ்எஸ்சியில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே நம்ம இங்கே கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்றைய கிளாஸ் இதோட ஃபினிஷ் ஆகுது. நீங்கள் இப்போ கிளாஸ் கவனிச்சதோட மட்டும் இருக்காமல் நீங்கள் நிறையா சம்ஸு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ், அது போக டெக்ஸ்ட் புக்கில் இருக்க கொஸ்டின் எல்லாமே சால்வ் பண்ணி பாருங்கள். கட்டாயமாக உங்களுக்கு இந்த டாபிக் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.